பராசுரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. இவர்தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை உருவாக்குனவர். பராசுரர் ரொம்ப காலமா தவம் புரிஞ்சிட்டு தவ பயனையும் அடைஞ்சிட்டு ஊருக்குள்ள திரும்பி வராரு. வர வழியில யமுனா நதிக்கரையில ஒரு படகுல ஒரு மீனவ பெண்ணை பாக்குறாரு. அவ ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு மக்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா. அவளோட அழகுல தன்னை இழந்த பராசுரர் அவகிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. ரொம்ப காலமா நான் தவம் புரிஞ்சேன், அதுக்கு பலனா எனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. அந்த வரத்தின்படி நான் ஒரு பெண்ணோட இணைந்து குழந்தை பெற்றா அந்த குழந்தை அறிவாளியாகவும் பிற்காலத்துல வேதங்களை கற்று தேர்ந்தவனா மிகப்பெரிய மகரிஷியா வருவான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு நீ ஒத்துழைச்ச அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முதல்ல மறுப்பு தெரிவிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சரின்னு ஒத்துக்கிறா. அந்த பொண்ணுதான் சத்தியவதி. ஆனா சத்தியவதி பராசுரர்கிட்ட 3 நிபந்தனைகள் வைக்கிறா. இந்த 3 நிபந்தனைகளையும் நீங்க ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களோட கோரிக்கைக்கு உடன்படுவேன் அப்படின்னு சொல்றா. அதுபடி அவ கேட்ட 3 நிபந்தனைகள் இதுதான். முதல் நிபந்தனை, நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கிறத வேற யாரும் பார்க்க கூடாது. 2வது நிபந்தனை, என்னோட உடம்புல எப்பவும் ஒரு மீனோட துர்நாற்றம் வீசுது, அது நறுமணமா மாறணும் அப்படின்னு சொல்றா. 3வது நிபந்தனை, உங்களோட சேர்ந்து நான் குழந்தை பெத்துக்கிட்டாலும் நான் கற்புள்ளவளாவே கன்னியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. பராசுரர் இந்த 3 நிபந்தனைக்கும் ஒத்துக்கிறாரு. அதுபடி யமுனா நதிக்கரைக்கு பக்கத்துல உள்ள தீவுக்கு போய் 2 பேரும் இணைஞ்சு ஒரு குழந்தையும் பெத்துக்கிறாங்க. அதுதான் வியாசர். அந்த குழந்தை கருப்பா இருந்ததுனால கிருஷ்ணர் அப்படின்னும், தீவுல பிறந்ததுனால துவைபாயனர் அப்படின்னும் பேர் வச்சாங்க. பிற்காலத்துல அவரு வேதவியாசர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பராசுரர். அது மட்டும் இல்லாம எந்த நேரத்துல நீ இவனை நினைச்சாலும் உடனே வந்து அவனுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்றாரு. காலங்கள் நகருது. சில காலத்துக்கு அப்புறம் சாந்தனு மகாராஜா சத்தியவதிய பாக்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. சத்தியவதிய விரும்ப ஆரம்பிக்கிறாரு. சத்தியவதியும் சாந்தனு மகாராஜாவை விரும்ப ஆரம்பிக்கிறா. 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது சத்தியவதி ஒரு நிபந்தனை வைக்கிறா. அதுபடி தனக்கு பிறந்த வாரிசு மட்டுமே அரசாளனும் அரியணை ஏறணும் அப்படின்னு சொல்லவே சாந்தனு மகாராஜா திகைச்சு போறாரு. என்னோட மகன் பீஷ்மர் இருக்கான், அவன் தான் நாடாளுவான் அப்படின்னு அவகிட்ட கோவப்பட்டுட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு. இங்க பீஷ்மர் தன்னோட அப்பா கவலையில இருக்கிறத பார்த்துட்டு நேரா சத்தியவதி கிட்ட போய் பேசுறாரு. சத்தியவதியும் சாந்தனு கிட்ட சொன்ன அதே விஷயத்த பீஷ்மர் கிட்டையும் சொல்றா. பீஷ்மர் உடனே 2 வாக்குறுதிகள் கொடுக்கறாரு. நான் எந்த காலத்திலையும் அரியணை ஏற மாட்டேன், அரசாளவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னோட வாரிசுகளும் அரியணையில ஏற மாட்டாங்க, காலம் முழுக்க நான் பிரம்மச்சாரியா தான் இருப்பேன் அப்படின்னு 2 வாக்குறுதிகளை கொடுக்கறாரு. பீஷ்மர் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் சாந்தனு மகாராஜாக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் ஏற்படுது. அதுக்கப்புறம் சத்தியவதிக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. சித்ராங்கதன், விசித்திர வீரியன் அப்படின்னு 2 குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாந்தனு மகாராஜா இறந்து போயிடுறாரு. சித்ராங்கதனும் ஒரு போர்ல இறந்து போயிடுறான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் இறந்து போயிடுறான். அடுத்ததா விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பீஷ்மரும் சத்தியவதியும் முடிவு செய்யறாங்க. அப்ப காசி மகாராஜா தன்னோட மகள்களான அம்பை, அம்பிகா, அம்பாலிகா 3 பேருக்கும் சுயவரம் நடத்துறாரு. தன்னோட தங்கைய திருமணம் செஞ்சுக்காம பீஷ்மர் பிரம்மச்சரியம் ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற கோவத்துல காசி மகாராஜா சுயம்பரம் ஓலைய இவங்களுக்கு அனுப்பாம விட்டுட்டாங்க. இதனால கோவப்பட்ட பீஷ்மர் அம்பை, அம்பிகா, அம்பாலிகா 3 பேரையும் அம்பை மட்டும் சாலமன்னனை விரும்புறதா சொல்றதுனால அம்பைய திருப்பி அனுப்பிடுறாரு. அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் தன்னோட தம்பி விசித்திர வீரியனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாரு. விசித்திர வீரியனும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே காச நோயால இறந்து போயிடுறான். இவ்வளவு பெரிய நாட்டை ஆட்சி செய்ய மகாராஜா இல்லையே அப்படின்னு சத்தியவதி கவலைப்படுறாங்க. அதனால பீஷ்மரை ஆட்சி பொறுப்பெடுத்துக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட தம்பி மனைவிகளோட இணைந்து இந்த குரு வம்சத்துக்கு ஒரு வாரிசையும் பெற்றுத்தர சொல்றாங்க. ஆனா பீஷ்மர் இது 2ஐயும் மறுக்கிறாரு. கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான், என்னால வாக்க மீற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சத்தியவதி உடனே வியாசரை வர சொல்றாங்க. வியாசரும் வர்றாரு. வந்த பிறகு வியாசர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி தன்னோட மருமகளோட இணைந்து குருவம்சத்துக்கு வாரிசு தரும்படி கேக்குறாங்க. வியாசரும் ஒத்துக்கிறாரு. அடுத்ததா அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் சமாதானப்படுத்தி இதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. வியாசர் முதல்ல அம்பிகாவோட இணையறாரு. அம்பிகாக்கு வியாசரை பார்த்தோன்னு வெறுப்பா இருக்குது. முடியும் துறவு குளத்திலயும் இருக்க வியாசரை அம்பிகாக்கு பிடிக்கல. அதனால கண்களை மூடிக்கிறா. வியாசர் திரும்பி வரும்போது சத்தியவதி குழந்தைய பத்தி வியாசர் கிட்ட கேக்குறாங்க. இந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு வியாசர், என்னை பார்க்க பிடிக்காம அம்பிகா கண்களை மூடிக்கிட்டாங்க,
அதனால பிறக்க போற குழந்தை கண்ணு தெரியாம தான் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா அம்பாலிகா இருக்கிற அறைக்கு போறாரு வியாசர். வியாசரை பார்த்த அம்பாலிகா பயந்து விளறி போய் நடுங்குறாங்க. வியாசர் அம்பாலிகா அறையிலேருந்து திரும்பி வரும்போது சத்தியவதி குழந்தைய பத்தி கேக்குறாங்க. அதுக்கு வியாசர், அம்பாலிகா என்னை பார்த்து பயந்து விளறி போயிட்டாங்க, அதனால பிறக்கிற குழந்தை நீர்நிறமாகவும் ஆரோக்கியம் இல்லாத குழந்தையும் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு வியாசர். பிறக்க போற 2 குழந்தையும் குறையோட தான் பிறக்குது அப்படின்னு தெரிஞ்ச சத்தியவதி மன திருப்தி அடையாம வியாசர் கிட்ட திருப்பியும் கேக்குறாங்க, நீ அம்பிகாவோட இணைந்து இன்னொரு குழந்தை பெத்துக்குடு அப்படின்னு கேக்குறாங்க. நான் அம்பிகா கிட்ட எடுத்து கூறி இந்த தடவை எந்த தவறும் நடந்துடாம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வியாசரும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்பிகாவோட அறைக்கு போறாரு. ஆனா அம்பிகா தனக்கு பதிலா தன்னோட பணி பெண்ணை அரசி மாதிரியே சித்தரிச்சு அறையில உட்கார வச்சிருக்காங்க. பணி பெண்ணும் முழு மனநிறைவோட வியாசரோட இணைகிறாங்க. இந்த தடவை சத்தியவதி வியாசர் கிட்ட கேட்கும் போது இந்த குழந்தை அழகும் அறிவும் வீரமும் நிறைந்த குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வியாசர். அறையில அம்பிகாக்கு பதிலா பணிப்பெண் தான் இருந்தா அப்படின்ற விஷயத்த கேட்டு திகச்சு போறா சத்தியம். இன்னும் தெரியாம பிறந்த குழந்தைதான் திருதராஷ்டிரர். வெளரிய நிறத்தோட பிறந்த குழந்தைதான் பாண்டு. அறிவு, அழகு, வீரம் அப்படின்னு எல்லாத்துலயும் சிறந்து பிறந்த குழந்தைதான் விதுரர். அதுக்கப்புறம் திருதராஷ்டிரர், பாண்டு இவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்து அதுக்கப்புறம் தான் அரியணை ஏறப்போது யாரு அப்படின்னு பிரச்சனை வந்து மகாபாரதம் ஒரு பெரிய கதையா உருவானுச்சு. மகாபாரதத்தை வியாசர் இயற்றியது மட்டும் இல்லாம அதுல ஒரு கதாபாத்திரமாகவும் இருந்திருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.